குழம்பு வச்ச சட்டியில் கொஞ்சமாக சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் தேவாமிர்தமாக இருக்கும். அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி மணத்தக்காளி வத்த குழம்பு தாங்க வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக செடியிலேருந்து மணத்தக்காளி பழம் எடுத்துன்னு வந்து ஒரு 4 நாள் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சட்டி வச்சுட்டு 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 பத்த தேங்காய் அதையும் வந்து வறுத்துக்கோங்க. ஈரப்பதம் எதுவும் இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா பொடி பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி அந்த தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. அதில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வறுத்து வச்சோல்லையே அது ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து கடைசியாக சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு. அதுக்காக தான். இப்போ மீதி இருக்கிறதுல வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்து வச்சுக்கோங்க. இருக்கட்டும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அதே சட்டியில் நல்ல ஒரு நல்லெண்ணெயோ இல்லை கடலை எண்ணெயோ ஊற்றிக்கோங்க. நான் கடலை எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுருங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, உரிச்ச பூண்டு, 2 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அதுவும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இந்த குழம்பு இட்லி, தோசை, களி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி கூட மிளகு சாம்பார் பொடி கலந்து வச்சோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும். ஒரு 2-3 நிமிஷம் கொச்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய், மிளகு, சீரகம், கடலைப்பருப்பெல்லாம் அதை இது கூட சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு எதுக்கு சேர்க்குறோன்னா நல்லா கொஞ்சம் திக்காகி வரும் தேங்காய் அந்த குழம்பு, அதுக்காக தான். இப்போ ஒரு 5 நிமிஷம் கொச்சதுக்கு அப்புறமா இப்போது அந்த பவுடர் கடைசியாக அந்த எடுத்து வச்சோம் இல்லையா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொத்தமல்லி தூவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னே ஒரே ஒரு நெல்லிக்காய் சைஸு வெல்லம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்புறம் ஒரு தர்கா ஃபேன் வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம காய வச்சுருக்கோம் இல்லையா மணத்தக்காளி, அதை நல்லா படன்னு பொரியணும். அந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்துகிட்டு இப்போ அந்த குழம்புல கொட்டிடுங்க. அவ்வளோதான் நம்மளோட மணத்தக்காளி வத்த குழம்பு மணத்தக்காளி வத்த குழம்பு ரெடிங்க. சுட சுட களி சாதம் அப்படியே இந்த குழம்பை எடுத்துகிட்டு அந்த சட்டிலேயே கொஞ்சம் சுட சுட சாதம் ரைஸ் போட்டு நீங்கள் கலந்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோதாங்க. அப்பளமோ சைட் டிஷ்ஷை எதுவும் தேவைப்படாது. அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மாதிரி சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டை நம்மளுக்கு மறக்காமல் இருக்கும். அப்படியே இருக்கும். அந்த பூண்டெல்லாம் ஊறி மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.